தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். எம்சிசியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை, அதாவது இன்னைக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் நான் சொல்கிறேன், மீண்டும் ஒரு முறை ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6வது முறையாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். 6ஆம் தேதி ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. 6ஆம் தேதி ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம 8ஆம் தேதியில் இருக்கிறோம். இப்ப திரும்ப வந்து 10ஆம் தேதியில் இருக்கிறோம். இன்னைக்கே வந்து ரவுண்ட் ஒன்னை வந்து திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் போகுது. அதாவது எம்சிசியோட வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே ஃப்ளாஷ் நியூஸ் வரும். என்ன சொல்லியிருந்தாங்க, 6ஆம் தேதி வந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து நமக்கு ரிசல்ட் அப்படின்றது நாளைக்கு, அதாவது திங்கட்கிழமை 11ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எம்சிசில இருந்து. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஃபிளாஷ் நியூஸ்ல போறதுல மேல அந்த ஃபிளாஷிங் ஒண்ணு போயிட்டு இருக்கும். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த 11ஆம் தேதி தான் வந்து உங்களுக்கு வந்து அடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வரைக்கும் டேட். சாய்ஸ் ஃபில்லிங் டேட்ன்றது 11ஆம் தேதி வரைக்கும் திரும்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, திரும்ப சாய்ஸ் லாக்கிங் ஒரு டேட் வரும். சீட் ப்ராசஸிங், டவுன்லோட் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்றது, ரிசல்ட் இது எல்லாமே தனித்தனியா வரும். ஸோ பிடிஎஃப்பா அவங்க இன்னும் குடுக்கல. பிடிஎஃப்பா குடுத்தாங்கன்னா, அதுக்கப்புறம் திரும்ப என்னன்னு சொல்லி நான் பார்த்துட்டு உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன். பிடிஎஃப் குடுக்கல. இப்போதைக்கு அந்த ஃபிளாஷ் நியூஸ் மாரி மேல ஒரு ஃபிளாஷிங் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. எம்சிசியோட வெப்சைட்ல. அப்ப என்ன அப்டின்னா, ரிசல்ட் நாளைக்கு வராது. 11ஆம் தேதி ரிசல்ட் கிடையாது. திரும்ப வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் தான் 11ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. ரிசல்ட் அதுக்கப்புறம் திரும்ப டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனோட ரிவைஸ் ஷெட்யூல் ஒரு பிடிஎஃப் ஃபார்ம் விரைவில் உங்களுக்கு குடுப்பாங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய விஷயங்கள் என்னன்றத டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்றேன். பட் எம்சிசில இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த 6வது முறையா ரவுண்ட் 1 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல நெறையா விஷயங்கள் இருக்கு. அத பத்தி நம்ம டீட்டெயிலா அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரவுண்ட் 1 உடைய எம்சிசி கவுன்சிலிங் உடைய டேட்ட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங். ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தேங்க் யூ.